friends, welcome back to my channel. Today நம்ம டைலரிங் கிளாஸோட டே 27. இந்த கிளாஸில் நம்ம அம்பர்லா ஃப்ராக் இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்க்குறோம். இப்போது நம்ம பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் எடுப்போம் அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு அளவு ட்ரெஸ்லேருந்து மெஷர்மெண்ட் எடுப்போம். அந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டும் எப்படி எடுக்கிறது அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் வந்து ஒரு அளவு ட்ரெஸ் எடுத்திருக்கேன், பட் ஆனால் நான் இந்த மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணலை. ஏன்னா எப்பயுமே ஒரு ஸ்மால் சைஸான ஒரு கிட்ஸ் அளவே போடலை. இதோட ஒரு பெரிய சைஸான அளவு தான் நான் கட் பண்ண போகிறேன். செஸ்ட் சைஸ் 26, இதோட செஸ்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 21. அப்போ இதோட அது வந்து பெருசாக இருக்கும். ஓகேங்களா? பட் நான் எப்படி இதில் அளவு எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபேப்ரிக் உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அளவு துணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் நீங்கள் அளவெடுப்பீங்க. ஸோ இதில் நான் உங்களுக்கு எப்படி அளவெடுக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இதோட பெரிய ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் அளவெடுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு எப்பயுமே கம்பல்சரி செஸ்ட் மெஷர்மெண்ட், வைஸ்ட் மெஷர்மெண்ட் முக்கியமான மெஷர்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ, வைஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போது இந்த அளவு ட்ரெஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட்டையும் எடுத்து நல்லா ஃப்ளாட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது நீங்கள் மெஷர் பண்ணுங்கள். 10.5 இருக்குது. இப்போது நம்ம ஃப்ரண்ட் சைடு தான் எடுத்திருக்கோம், பேக் சைடு நம்ம எடுக்கலை. ஸோ ஃப்ரண்ட் சைடு 10.5 அப்படின்னா பேக் சைடு உங்களுக்கு 21 வருது, ரெண்டுத்தையும் சேர்த்தா. இப்போ 10.5 அப்படின்னா பேக் சைடும் 10.5, அப்போ வந்து 21 வருது. செஸ்ட்டு வந்து இதில் 21. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைஸ்ட்டு சேம் அப்படி தான். இந்த சைட் சீம்லேருந்து இந்த சைட் சீம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக எடுங்க. 9.5 வருது. 9.5 ப்ளஸ் இன்னொரு 9.5. இந்த மாதிரி நீங்கள் மெஷரிங் டேப்பை மடித்து பார்த்துக்கலாம், இல்லைனா கால்குலேட்டர் யூஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போது எனக்கு 19 கிடச்சிருக்கு. 9.5 19 வைஸ்ட் மெஷர்மெண்ட். செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் வைஸ்ட் மெஷர்மெண்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பாடியிலேருந்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பேபிஸ் இருப்பாங்க இல்லையா, பேபிஸை கையை தூக்க சொல்லிவிட்டு அவங்களோட செஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த செஸ்ட்டோட ரவுண்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த ரவுண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, லூஸ் எல்லாம் கேட்பாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் லூஸ் விட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து 21 இன்ச்சு கரெக்டாக இருக்குது அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் லூஸ் வச்சு தைங்க அப்படின்வாங்க. ஸோ 1 இன்ச் லூஸு, இல்லை ரொம்ப லூஸ் வேணுன்னா 2 இன்ச் இந்த மாதிரி விட்டுக்கலாம். விட்டுட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் லூஸாக இருக்கும். பட் அளவு ட்ரெஸ்லேருந்து எடுக்கக்குள்ள ஆல்ரெடி இது வந்து லூஸாக தான் இருக்கும். இதில் வந்து நம்ம லூஸாலாம் எடுக்கக்கூடாது, கரெக்டாக எடுக்கணும். பாடியிலேருந்து எடுக்கக்குள்ள ஃபிட்டாக எடுக்காமல் கொஞ்சம் லூஸாக எடுத்துக்கோங்க. அதை அப்படியே நம்ம ட்ரைவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வைஸ்ட்டும் அப்படி தான். 1 இன்ச் லூஸ் விட்டு எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க, இந்த லூஸ் போதுமா அப்படின்னு கேட்டுட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைஸ்ட் லென்த்துனா அந்த ஷோல்டர்லேருந்து வைஸ்ட் வரைக்கும் இருக்கிறது தான் வைஸ்ட் லென்த்து. ஷோல்டர்லேருந்து நமக்கு இது 7.5 வருது வைஸ்ட் லென்த். இந்த ஜாயிண்டிங் பார்ட் தான் வைஸ்ட் லென்த்து. 7.5 வருது. நீங்கள் பாடியிலேருந்து எடுக்கக்குள்ள நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஷோல்டர்லேருந்து அவங்களுக்கு எங்கேருந்து உங்களுக்கு வேணும் ஃப்ராக் அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் எப்படி எடுக்கணும்னா, ஷோல்டர்லேருந்து இது ஃபுல் ஃப்ராக் அப்படியே எடுத்துக்கணும். சப்போஸ் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் இறக்கம் கேட்குறாங்க, இதில் வந்து 20 இருக்குது, 20க்கும் கீழே அவங்க இறக்கம் கேட்குறாங்க அப்படின்னா 22 வச்சுக்கலாம். அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க, 1 இன்ச் இறக்கணுமா 2 இன்ச் இறக்கணும் அளவு ட்ரெஸ்ஸில் அப்படின்னு கேட்டுக்கோங்க. இறக்க சொன்னாங்கன்னா 21 22 அந்த மாதிரி வச்சுக்கணும். சேம் ஹைட் அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா 20 வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் நீங்கள் பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கக்குள்ள இப்போது நீங்கள் எடுப்பீங்க. நீ வரைக்கும் வேணுமா, நீக்கு கீழே முட்டி வரைக்கும் வேணுமா, இல்லை முட்டிக்கு கீழே வேணுமா, ஃபுல்லாக வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு எடுக்கணும். ஓகே, அந்த மாதிரி எடுத்துகிட்டு அது நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ஃபுல் லென்த்து. இப்படி தான் நம்ம எடுக்கணும் ஃபுல் லென்த். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் நம்மளோட அளவு ட்ரெஸ் அப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஜாயிண்டிங் இருக்கு இல்லையா, ஹேண்டும் அந்த ஷோல்டர் பாயிண்ட்டும் கை இது வந்து நம்ம ஷோல்டரு, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்டிச் இருக்கும் பாருங்கள். இந்த ஸ்டிச்சிலேருந்து இந்த ஸ்டிச் வரைக்கும் வைக்கணும். இப்போ நமக்கு 8 வருது. பாடியில் நமக்கு எப்படி இருக்குன்னா, இந்த ஷோல்டர்லேருந்து அந்த ஷோல்டர் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கை வந்து எப்படி மடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து நமக்கு நெக்கு இப்படி தான் இருக்கும். இதுதான் ஷோல்டரு. இந்த பாயிண்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு ஷோல்டர் இந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் பேக் சைடு இப்படி எடுக்கணும். அதுதான் ஷோல்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கு தேவையானது ஒரு 5 மெஷர்மெண்ட் தான் இதுக்கு தேவை. நெக்ஸ்ட்டு ஸ்லீவுக்கு வரும். ஸ்லீவுக்கு எப்பயுமே 2 மெஷர்மெண்ட் தேவை. ஒன்று வந்து ஹைட்டு, இன்னொன்று சைஸு. ஸ்லீவ்னால் ஒன்றும் இல்லை, கைப்பகுதி தான், நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம்.
ஸ்லீவோட ஹைட்டு நம்ம எப்பயுமே எடுத்தோம் இல்லையா ஷோல்டர் ஜாயின்னு, அதுலேருந்து நம்ம ஸ்லீவ் ஹைட் எடுத்துருவோம். 4 இன்ச் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட சைஸு, ஸ்லீவோட சைஸ்க்கு கரெக்டாக இந்த ஸ்டிச் இருக்கு இல்லையா அந்த ஃபோல்டரில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் மெஷர் பண்ணுங்கள். 4 இருக்குது, 4ம் 4ம் சேர்த்தா 8. ஏன்னா ஃப்ரண்ட்டும் இருக்குது பேக்கும் இருக்குது, அதனால் நம்ம 2ஆக எடுத்துக்கணும். இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம், ஃபுல் ரவுண்டையும் இப்படி எடுத்துக்கலாம். 8 வருதா, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒன்று லென்த்து, இன்னொன்று சைஸு. ஒன்று ஹைட்னா நீளம், அதோட அகலம், இது ரெண்டும் தேவை ஸ்லீவுக்கு. இது பார்த்தீங்கன்னா பாடியிலேருந்து எப்படி எடுக்கலாம்னா இந்த ஷோல்டரில் நீங்கள் எடுத்தீங்களா அங்கேருந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் எனக்கு 5 இன்ச் வேணும் அப்படின்னா பாடியிலேருந்து ஷோல்டர்லேருந்து கை எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம எடுத்தோம் இல்லையா அதில் அப்படியே நீங்கள் அகலம் எடுத்துக்கோங்க. கையும் எவ்வளோ லூஸ் வேணும் அப்படின்னு பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த அளவு தைக்க போகிறதில்ல, இந்த ஃபேப்ரிக்கை வெட்ட போகிறதும் இல்லை, இதோட கொஞ்சம் பெரிய அளவாக வெட்டுறேன். ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க என்னடா சேமான மெஷர்மெண்ட்டுக்கே போடுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதனால் நம்மக்கிட்ட அளவு ட்ரெஸ் இல்லை, அதனால தான் நம்ம இந்த சேம் மெஷர்மெண்ட்டில் போட்டுட்ருந்தோம். பட் ஒரு கமெண்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தால் நம்ம பொண்ணுக்கு பெரிய சைஸ் தான் பண்ண போகிறோம். சேம் இது எல்லாத்துக்கும் ஒரே மெத்தட் தான். நம்ம டிராஃப்டிங், கட்டிங், ஸ்டிச்சிங், ஃபார்முலாஸ்லாம் பார்த்தோம். நிறைய பேருக்கு அதெல்லாம் புரியலைன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் எப்பயுமே சிம்பிளாக சொல்கிற மாதிரி உங்களுக்கு அளவு ட்ரெஸ் வச்சு அளவு எழுதி அதுக்கு என்னென்ன ஷார்ட்டாக அந்த ஃபார்முலாஸை சொல்லி உங்களுக்கு அது எப்படி பண்ணணும்னு தமிழ்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம டைலரிங் கிளாஸில் ஜாயின் ஆகாமல் இருக்கவங்களாம் ஜாயின் ஆகிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் ஆகிக்கோங்க. இப்போது நான் இந்த ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கேன் கட் பண்ணுறதுக்கு அம்பர்லா ஃப்ராக்கு. இது வந்து 3 மீட்டர் இருக்க ஒரு ஃபேப்ரிக், நமக்கான ஒரு 2 மீட்டர் 1.5 மீட்டரே நமக்கு அதிகம். ஓகேங்களா, நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் வரும் இல்லையா அந்த ஃபேப்ரிக் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கர்ட்டு பண்ணிடலாம். ஸ்கர்ட்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மேலே வருது இல்லையா அந்த டாப் பாடி ஸ்பாட், இதை நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம அம்பர்லா ஸ்கர்ட்டு பண்ணிடலாம். அம்பர்லா ஸ்கர்ட்டு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நான் உங்களுக்கு இப்போவே டைரெக்டாகவே எப்படி உங்களுக்கு இது இந்த மெஷர்மெண்ட்லேருந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி நமக்கு மார்க் பண்ணுறது ஈஸியாக சொல்லித்தரேன். உங்களுக்கு கொஞ்சம் ஃபார்முலாஸ் அந்த மாதிரி வரக்குள்ள டிஃபிகல்ட்டாக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் சொல்லியிருந்தீங்க. பட் நான் இதில் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். ஏன்னா நம்ம கிளாஸில் வந்து 8th படித்தவங்க, ஒரு 7th படித்தவங்க, அந்த மாதிரியான கேட்டகரிஸ்லேயும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரியே நம்ம எடுக்கணும் தமிழில். பார்த்திங்கன்னா அம்பர்லா ஸ்கர்ட், இது ஸ்கர்ட் பார்ட்டு, இது பாடிஸ் பார்ட், இது ரெண்டும் சேர்ந்தால் தான் நமக்கு ஃப்ராக். இது மட்டும் இருக்குன்னா நம்ம வைஸ்ட் பேண்ட் அட்டாச் பண்ணிட்டோம்னா இது வந்து ஸ்கர்ட்டு. இப்போது நம்ம இந்த ஸ்கர்ட் பார்ட்டுக்கு தான் பேட்டர்ன் போட போகிறோம். பேட்டர்ன் இல்லை, ஃபேப்ரிக்கில் நம்ம கட் பண்ண போகிறோம். இதை ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஃபேப்ரிக்கை ஃபோல்டு பண்ணுறது, நமக்கு இதோட ஃபுல் லென்த்து தெரியும். நம்ம இதோட ஃபுல் லென்த் எடுக்கலை. இப்போது ஒரு ஃபேப்ரிக் இருக்குது அப்படின்னா அதில் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறது தெரியாது. இப்போது ஃபுல் லென்த்துனா இது, வைஸ்ட் லென்த்னா இது, இது ரெண்டும் நம்ம எடுத்துட்டோம். இதிலேருந்து இதை கழிச்சிட்டோம், மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த லென்த்து கிடச்சிரும். ஓகேவா, அதனால் நம்ம ஃபுல் லென்த்துலேருந்து வைஸ்ட் லென்த்தை மைனஸ் பண்ண போகிறோம். நமக்கு ஃபுல் லென்த் எவ்வளோன்னு பாருங்கள், 25. ஃபுல் லென்த்து பார்த்திங்கன்னா 25 மைனஸ் வைஸ்ட் லென்த் வந்து 9 இருக்குது. வைஸ்ட் லென்த்து மைனஸ் 9. 25ல் 9 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோன்னு பாருங்கள். 25 மைனஸ் 9 16 இன்ச்சஸ் வருது. ஸோ நம்மளோட ஸ்கர்ட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா 16 இன்ச்சஸ். இது என்னென்னா நம்மளோட ஸ்கர்ட்டோட ஹைட், லென்த்துன்னு சொல்லுவோம். ஸ்கர்ட்டோட லென்த், ஸ்கர்ட் இருக்கு இல்லைங்களா அதோட நீளம். நெக்ஸ்ட் இதோட அகலம் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தா நம்ம வந்து ஃபேப்ரிக்கை 8ஆக போடுவோம். 8ஆனா நம்ம ஃபேப்ரிக் எடுத்து பார்த்தா 8 லேயர் வரும். 1 2 3 அந்த மாதிரி 8 லேயர் வரும். ஸோ அதனால் நம்மளோட வைஸ்ட் இருக்கு இல்லையா அந்த வைஸ்ட்டை 8ஆல் டிவைட் பண்ணுறோம். வைஸ்ட் டிவைடட் பை 8, 8ஆல் டிவைட் பண்ணிவிட்டு மைனஸ் ஒரு 1/4 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணுறோம். 0.25 நம்ம வந்து 1/4 இன்ச் மைனஸ் பண்ணுறோம். வைஸ்ட் நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24 டிவைடட் 8
3 inches நமக்கு வருது. ஸோ 3 inchல நம்ம 0.25 குவார்ட்டர் இன்ச்சு. இந்த 0.25 அப்படின்றது 1/4. இது டெசிமலில் இருக்குது, இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ அதுதான் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இப்போது 1/4 போட்டு பாருங்கள், 0.25. இது சேம் தான். நம்ம இதில் டெசிமலில் இருக்குது, இதில் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நமக்கு எவ்வளோ வருதுன்னா 2.75 inches நமக்கு வருது. ஸோ நம்ம 8ஆக டிவைட் பண்ணுறோம். 8ஆக டிவைட் பண்ணி அதில் ஒரு 1/4 inch மைனஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? இதுதான் இதில் நடக்குது. இப்போ நம்ம இந்த அம்பர்லா ஸ்கர்ட்டுக்கு இந்த 2 மட்டும் தான் தேவை. நமக்கு வயிஸ்டில் நீங்கள் வயிஸ்டில் இந்த தனியாக எடுக்கிறேன் அப்படின்னாலுமே ஓகே, வயிஸ்டிலேருந்து கீழே வரைக்கும் எடுக்கிறனாலுமே ஓகே. நான் வந்து ஃபுல் லென்த்தில் அந்த பாடிஸ் பார்ட் வைஸ் லென்த்தை மைனஸ் பண்ணிட்டேன். மைனஸ் பண்ணக்குள்ள நம்ம ஸ்கர்ட்டோட லென்த்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வயிஸ்டிலேருந்து திருப்பிக்கு நீங்கள் கீழே எடுத்துக்கலாம். இது வந்து உங்கள் இஷ்டம். இந்த லென்த்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வயிஸ்ட்டை நான் 8ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். 8ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 0.25 inch நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம 8 லேயராக போடுறோம், அதனால் நம்ம 8ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். ஃபேப்ரிக் எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். நம்ம எடுத்திருக்க ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா லைனிங் இது பிரிண்டட் ஃபேப்ரிக் தான். இது டை பிரிண்டட் ஃபேப்ரிக்கு. இந்த ஃபேப்ரிக்கில் ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கர்ட்டோட ஹைட் எவ்வளோன்னு பார்க்குறோம். ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து எனக்கு வந்து 16 inches நமக்கு வந்து இருக்குது. 16 inches. ஒரு 2 inch எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். எதுக்குன்னா நம்ம கீழே மடித்து தைப்போம், அதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு 2 inch எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இதில் இருக்குது நமக்கு 2 inch எக்ஸ்ட்ரா விட்டோன்னா. ஸோ இதிலேருந்து திருப்பி நான் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். எதுக்கு 2 inch விட்டுருக்கோன்னா நமக்கு மடித்து தைக்க ஒரு 1.5 inch தேவைப்படும். அண்ட் வேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 inch தேவைப்படும். நீங்கள் பிகினர்ஸ் அப்படின்னா நீங்கள் இன்னுமே எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இப்போ நான் 2 inch விட்டேன், கரெக்டாக இங்கே இருக்குது. நீங்கள் அதிலேருந்து கொஞ்சம் இன்ச் கூட நீங்கள் விட்டுக்கலாம். விட்டுட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபேப்ரிக்கை வேஸ்ட் பண்ணிடுவீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணக்குள்ளே. மடிச்சிட்டேன். இப்போது இந்த சைட் மடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணுறோம். இப்படி பண்ணக்குள்ளே நமக்கு 4 லேயர் கிடைக்கிது. நம்மளோட அளவை வைக்கிறோம். வச்சுட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 5 inches கூட விட்டுக்கோங்க. விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து 4ஆக அப்படியே மடிச்சிடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் மடிக்கணும். 4ஆக மடித்தாச்சு. 4ஆக மடித்து நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து இப்படி போடணும். இப்போ நமக்கு 4 + 4 8 லேயர் நமக்கு கிடச்சிரும். நீங்கள் இப்படி தான் ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணி போடணும். சப்போஸ் என்னென்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்களுக்கு இந்த லென்த் வந்து பத்தாத பட்சத்தில் நம்ம ஒட்டு தான் போட்டாகணும், வேறு வழி இல்லை. பார்த்திங்கன்னா இது 16, இது வந்து பத்தாது. கண்டிப்பாக இது வந்து பத்தாது. நம்ம என்ன பண்ணணும், ஒட்டு போட்டு தான் ஆகணும். நான் அதுவுமே என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி போடணும். நம்ம 4ஆக மடிச்சுட்டு இதை அப்படியே க்ராஸாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போது இதுதான் ஒரு ஃபேப்ரிக் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம 2ஆக மடிச்சுக்கிறோம். அண்ட் பார்த்திங்கன்னா திருப்பி இந்த மாதிரி 4 லேயர்ஸ் வர மாதிரி மடிச்சுக்கிறோம். திருப்பி என்ன பண்ணுறோம், இதிலேருந்து இப்படி ஆஃப் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிள்லேருந்து 2.75 inches மார்க் பண்ணிக்கணும். அண்ட் இந்த சைடும் அதே மாதிரி 2.75 inches நமக்கு கிடச்சதை மார்க் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக 16 inches வைக்கிறோம். இதில் வந்து எனக்கு 14 inches தான் இருக்குது. பட் நான் வந்து 16 inches வைக்கணும். ஸோ பரவாயில்ல, நம்ம மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய ஃபேப்ரிக் இருக்குன்னா அது பக்கத்தில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக நம்ம ஹெட்ஜில் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டுடணும். இப்போது நம்ம இதில் இருந்து 16 inches தான் நமக்கு ஹைட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் 16 inches வச்சுக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் ஒரு 2 inch எக்ஸ்ட்ரா நான் வந்து 1 inch வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு 1 inchலேயே நான் மடித்து தைச்சிருவேன். ஸோ அதனால் நான் 1 inch வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு 17 inches.
இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு வந்து 17 இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணணும். பெரியவங்களுக்கும் இப்படி தான் அம்பர்லா ஃப்ராக் பண்ணணும். நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் பெரியவங்களுக்குமே பண்ணணும். சேம் ஒரே ப்ரொசீஜர் தான். இப்போ இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வித்து சீம் அலவன்ஸ் எனக்கு வந்து 16 இங்கே இருக்குது. நான் வித்து மடித்து தைக்கிறதுக்கும் நான் வந்து விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஈக்குவலாக இல்லைன்னா உள்ள கையை விட்டுட்டு இந்த 2 ஃபோல்டை நம்ம ஈக்குவலாக வச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபோல்டும் நமக்கு ஈக்குவலாக கிடச்சிருச்சு. நம்ம கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கர்வ் அப்படியே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலே இருக்க கர்வை கட் பண்ணிடலாம். இப்போ அதை விரிச்சு பார்க்கல நமக்கு ஒரு அம்பர்லா கிடச்சிரும். கட் பண்ணிட்டேன். பாருங்கள் தெரியுதா, நமக்கு ஃபுல் ஃப்ளேராக ஒரு அம்பர்லா கிடச்சிருச்சு. இங்கே நம்ம ஒட்டு போடணும். ஒட்டு போடக்குள்ள இது நமக்கு வெயிஸ்ட்டு நமக்கு அப்படி அட்டாச் பண்ணக்குள்ள நமக்கு கீழே இந்த ஃபேப்ரிக் போயிடும். இது அந்த பூனம் சாரீ காட்டன் ஃபேப்ரிக்லலாம் பண்ணக்குள்ள நல்லாயிருக்கும். இதுதான் நமக்கு வெயிஸ்ட்டு. கீழே நம்ம ஒட்டு போடுறதுக்கு ஜாயின் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். ஏன்னா நமக்கு அது கொஞ்சம் ஃபேப்ரிக் பத்தலை இல்லையா. வேறு சைட் ஃபோல்டிங் பண்ணி நீங்கள் கட் பண்ணலாம். பட் ஆனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் வேஸ்ட் ஆகிடும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த அம்பர்லாக்கு கம்மியான ஃபேப்ரிக் கொடுத்தா உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இவ்வளோ அளவுக்கு நம்ம திருப்பி கட் பண்ணி எடுத்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக மீறும் இல்லையா கிளாத்து, அதுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் மீறும். இந்த மாதிரி பிட்டு எல்லா அம்பர்லாலையும் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளான பிட் வந்து மீறும். அந்த ட்ரையாங்கிளான பிட்டில் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும் பாருங்கள். 2 சைடு இருக்கும். 2 சைடையும் வச்சு பாருங்கள் எந்த சைடு பத்துது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடை வைக்கக்குள்ள எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதை நான் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நமக்கு 2 கிடச்சிருச்சு, 2 பீஸ். பட் ஆனால் இதில் நம்ம 4 பீஸ் ஜாயின் பண்ணணும். இன்னும் 2 பீஸை நம்ம இதில் இருந்து கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி இருக்குதா ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்குது இல்லையா. இது நமக்கு வேஸ்ட்டு தான், நம்ம கட் பண்ண தான் போகிறோம். ஸோ இந்த அளவு வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு நம்ம ஜாயின் பண்ணணும் இல்லையா. அதுக்காக ஜாயின் பண்ணிவிட்டு வெட்டக்குள்ளே நமக்கு நீட்டாக கிடைக்கும். இப்போவே வெட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த நீட் ஃபினிஷ் கிடைக்காது. நமக்கு இந்த அம்பர்லா ஸ்கர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது மேலே இருக்க அந்த டாப் பாடி ஸ்பாட் தான் பார்க்க போகிறோம். பாடி ஸ்பாட்டுக்கு எப்பயுமே நான் சொன்ன மாதிரி ஒரு 4ஆக ஃபோல்ட் பண்ணிப்போங்க. இந்த ஃபேப்ரிக்கை நான் 2 ஃபோல்டாக ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு பத்துமான்னு பார்த்துக்கணும். நம்மளோட செஸ்ட்டு சைஸ் பார்த்திங்கன்னா 26. 26ஐ ஃபஸ்ட்டு 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 26 டிவைடட் பை 4 6.5 வருது. 6.5 வைக்கிறோம். நான் 1 இன்ச் அளவு சீம் அலவன்ஸ் விட்டால் கூட எனக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இந்த சைட் போடக்குள்ள உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த சைட் நீங்கள் மடிச்சிக்கலாம். எப்படி வேணால் மடிச்சிக்கலாம். பட் ஆனால் ஆன் ஃபோல்டு சைடு ஃபுல்லாக உங்கள் சைடு இருக்கணும். இது ஃபுல்லாக ஆன் ஃபோல்டில் இருக்குது. ஆன் ஃபோல்டுனா மடிப்பு பகுதி. இது வந்து ஓப்பன் பகுதி. இது நம்ம பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். இது நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி எடுத்தாச்சு. கீழே வந்து இவ்வளோ தூரம் நான் விட்டுக்கிறேன். எதுக்குன்னா நம்ம சீம் அலவன்ஸ் அதெல்லாம் விடுவோம் இல்லையா. 1 இன்ச் கிட்ட விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதிலேருந்து தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட ஹைட் நம்ம எடுத்திருப்போம் இல்லையா. வைஸ்ட் லென்த்துன்னு நம்ம எடுத்திருப்போம். வைஸ்ட் லென்த் எனக்கு வந்து எவ்வளோ வருதுன்னா 9 இன்ச் வருது. அந்த 9 இன்ச்சை நான் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்கு விடுறேன். ஏன்னா நம்ம ஷோல்டர் பிடிச்சி தைப்போம் இல்லையா. அதுக்கு எப்பயுமே நீங்கள் 1/2 இன்ச் விட்டாலும் ஓகே, 1 சென்டிமீட்டர் விட்டாலும் ஓகே. 1/2 இன்ச் 1 சென்டிமீட்டர் என்ன வித்தியாசம்னா 1/2 இன்ச்சில் ஒரு பாயிண்ட் முன்னாடி போனால் அது 1 சென்டிமீட்டர் அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். பட் ஆனால் நிறைய நீங்கள் ப்ளவுசஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் இருக்காது. இந்த மாதிரி 3/4 இன்ச்சுக்கும் 1/2 இன்ச்சுக்கும் நடுவில், சரி இந்த 1/4 இன்ச்சுக்கும் 1/2 இன்ச்சுக்கும் நடுவில் இதில் தான் இருக்கும். 1 சென்டிமீட்டரில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இது வந்து நம்மளோட ஹைட்டு. நெக்ஸ்ட் நம்ம ஷோல்டர். இந்த ஷோல்டர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா
நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா ஷோல்டர், நமக்கு வந்து 10 கிடச்சிருக்கு ஷோல்டர். இப்போது வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாடிஸ் பார்ட் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் எப்படி கண்டுபிடிக்கும், நம்ம ஃபுல் ஷோல்டர் எடுத்தோம், ஃபுல்லில் நம்ம ஆஃப் தான் போடுவோம். அப்போது ஷோல்டரை 2வால் நான் டிவைட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அதில் ஆஃப் தானே போடுறேன். ஸோ 2வால் டிவைட் பண்ணிக்கிறேன். 2வால் டிவைட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் 1/4 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போது நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஷோல்டர் எனக்கு வந்து 10 இருக்குது. 10 2வால் டிவைட் பண்ணால் 5 கிடைக்கும். அப்புறம் 0.25 இன்ச்சு ஆட் பண்ணணும். அப்போது 5.25 இன்ச்சஸ் நமக்கு கிடைக்குது. இப்போ இதை எங்கேருந்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 5.25 5.25 இன்ச் இப்படி நம்ம வைக்கணும். ஓகேவா? இப்படி வச்சுட்டு ஸ்டிச்சிங்க்கு 1 சென்டிமீட்டர் விட்டுடணும். பாருங்கள், கரெக்டாக வச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ம் ஹோல் லென்த் கண்டுபிடிக்கணும். ஆர்ம் ஹோல் லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செஸ்ட் இருக்கு இல்லையா, செஸ்ட்டை 8ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 8ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சை ஆட் பண்ணிக்கணும். இப்போது நம்மளோட செஸ்ட் பார்த்திங்கன்னா 26 இன்ச்சஸ். அதை 8ஆல் டிவைட் பண்ணிவிட்டு, இது வந்து ஃபார்முலா, 8ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் 1.5 இன்ச்சை ஆட் பண்ணுறேன். 26 டிவைடட் பை 8 3.25 ப்ளஸ் 1.5 4.75 வருது. இப்போது ஆர்ம் ஹோலோட லென்த்து பார்த்திங்கன்னா எனக்கு 4.75. 4.75 நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இது ஒரு லைன் போட்டுட்டு இதிலேருந்து இதை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த கோடை ஜாயின் பண்ணலை, இந்த கோடை ஜாயின் பண்ணுறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம். சீம் அலவன்ஸ்க்கு பிடிச்சி தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன், அதில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம கை மட்டும் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். கைக்கு ஃபஸ்ட்டு செஸ்ட் இன்ச்சை வச்சிடணும். நமக்கு பார்த்தோம் அப்படின்னா செஸ்ட் இன்ச்சு 26 இருக்குது. அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 26ஐ 4ஆல் டிவைட் பண்ண எவ்வளோ வரும்? ஏன்னா நம்ம 4ல் ஒரு பாதம் தான் போடுறோம். ஸோ அதனால் 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 6.5 இன்ச்சஸ் வருது. அப்போது இந்த செஸ்ட்டில் 6.5 இன்ச்சஸை நான் வைக்கிறேன். அண்ட் நான் கொஞ்சம் லூஸ் ஒரு 1/2 இன்ச் வைக்கிறேன். இது பாடியிலேருந்து எடுத்த மெஷர்மெண்ட். நான் 1/2 இன்ச் லூஸ் வைக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, பாடியிலேருந்து நீங்கள் எடுக்கக்குள்ள எவ்வளோ லூஸ் வேணுமோ வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு. நான் இங்கே 1/2 இன்ச் நான் லூஸ் வச்சுக்கிட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைஸ்ட் வந்து எனக்கு 24 இருக்குது. 24ஐயும் சேம் அதே மாதிரி 4ஆல் டிவைட் பண்ணணும். 24 டிவைடட் 4 எனக்கு வந்து 6 இன்ச்சஸ் கிடைக்கிது. நான் வந்து 1/2 இன்ச் வந்து லூஸ் வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு 6.5 கிடைக்கிது. இது நான் பாடியிலேருந்து கரெக்ட் மெஷர்மெண்ட் எடுத்தேன். ஸோ அதனால் நான் 1/2 இன்ச் லூஸ் வச்சுக்கிறேன். நீங்கள் எடுக்கக்குள்ள கரெக்ட் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இதில் லூஸ் வச்சாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் லூஸாக எடுத்துறதும் ஓகே. எப்பயுமே நம்ம ஃபேப்ரிக்கில் இதில் பண்ணக்குள்ள தான் லூஸ் வைக்கணும். அவங்க வந்து எவ்வளோ கேட்குறாங்க, கொஞ்சம் லூஸாக கேட்குறாங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வைக்கணும். நம்ம நிறைய பேருக்கு நினைப்பது புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் நீங்கள் லூஸாகவே எடுத்துக்கலாம். இதையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ம் ஹோலுக்கு தான் போகணும். ஆர்ம் ஹோல் எப்படி நம்ம மார்க் பண்ணுறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். காமனாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன்லேருந்து 1 இன்ச் வந்து மேலே போகணும். இந்த 1 இன்ச் மேலே போன இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதிலேருந்து இப்போ கர்வ் ட்ரா பண்ணுறேன். இதில் எப்படி கர்வ் ட்ரா பண்ணால் இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனும் இந்த ஆர்ம் ஹோல் இது 1 இன்ச் மார்க் பண்ணதும் இந்த ஷோல்டர் லைன் இது 3ம் டச் ஆகணும். ஃபஸ்ட்டு இது 2 எனக்கு டச் ஆகிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி இது 2 எனக்கு டச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் வந்து உள்வாங்கி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் என்ன பண்ணணும், மெஷரிங் டேப்பை வைங்க. எனக்கு வந்து 4.75 வருது. அந்த மெஷரிங் டேப் எப்படி ஆஃபாக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வரும். இந்த பாயிண்ட்டும் மேலே இருக்க பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டு ஜாயின் ஆகணும். இந்த பாயிண்ட்டும் சென்டரையும் நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் மேலே இருக்கிறதோட ஜாயின் பண்ணிக்கிறேன். இது வந்து பேக்கு. ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா உள்வாங்கி வரும், பேக் கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணணும். இது நான் உங்களுக்கு பிக்சரில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். 1 இன்ச் வந்து மேலே போகணும், இது வந்து ஃப்ரண்ட் எது பேக் எது அப்படின்னு. இது வந்து உள்ளார இருக்கிறது ஃப்ரண்ட்டு, பின்னாடி இருக்கிறது இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது பேக்கு,
இந்த மாதிரி தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்கு கிட்ட நம்ம போகிறோம். நெக்கு உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியாது இல்லையா? நெக்கு ஒன்றுமே இல்லை, செஸ்ட்டை 8ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 26 செஸ்ட்டு, அதை 8ஆல் டிவைட் பண்ணால் 3.25 இன்ச்சஸ் வருது. இப்போது 3.25 இன்ச்சஸ் நான் வந்து நெக்கோட டீப் வந்து வைக்கிறேன். 3.25னா இங்கே இருக்குது. நெக்கோட டீப்னா இறக்கம். நெக்கோட இறக்கம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம செஸ்ட்டு கூட 8ஆல் டிவைட் பண்ணணும். இது வந்து ஃபார்முலா. இது வந்து செஸ்ட்டு பார்க்குற ஃபார்முலா. வைஸ்ட்டு பார்க்குற ஃபார்முலா. வைஸ்ட்டு கூட 4ஐ டிவைட் பண்ணணும். நமக்கு 6.5 வந்துச்சு. செஸ்ட் வந்து நமக்கு 26 டிவைடட் பை 8. 8ஆல் டிவைட் பண்ணணும்னா 3.25, 3.25 இன்ச் வந்துச்சு நமக்கு. நெக்ஸ்ட்டு நெக்கோட விட்த், நெக்கோட அகலம், அது எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம செஸ்ட்டை 12ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணணும். நம்ம செஸ்ட் வந்து 26, அதை 12ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 0.25 இன்ச் ஆட் பண்ணணும். 26 டிவைடட் பை 12 ஈக்குவல் டு 2.1 ப்ளஸ் 0.25, 2.4 இன்ச்சஸ் நமக்கு வருது. 2.4 இன்ச்சஸ் நமக்கு வருது. 2.4னா 2.5 இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்க பாயிண்ட் தான் 2.4. 2.4 நான் மார்க் பண்ணிட்டேன். இங்கேயும் நான் 2.4 மார்க் பண்ணிட்டேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இப்போது இந்த நெக்கை நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஆம்ஹோல் கர்வ் வச்சு இந்த நெக்கை நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் ரவுண்ட் நெக் தான் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் நெக். பேக் நெக் வந்து காமனாக பார்த்தீங்கன்னா 1.5லேருந்து 3 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். இது காமனான மெஷர்மெண்ட்டு. 1.5 to 3 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். நான் வந்து இதில் 3 இன்ச்சஸ் வைக்கிறேன். 3 இன்ச் பார்த்தீங்கன்னா இங்கே வருது எனக்கு. ஸோ இங்கே நான் ஒரு லைன் போட்டுட்டு திருப்பி ஹார்ம் ஹோல் வச்சு பேக் நெக் ட்ரா பண்ணுறேன். ஃப்ரண்ட்டு கீழே இருக்குது, பேக் வந்து மேலே இருக்குது. சேம் உங்களுக்கு டயக்ராம்லேயே போட்டு காமிச்சிருப்பேன். பேக் நெக் மேலே இருக்குது, ஃப்ரண்ட் நெக் கீழே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஸ்டெப்பு, இதில் 1/2 இன்ச் கீழே இறக்கிக்கணும். இறக்கிட்டு இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கணும். இது எதுக்குன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆல்ரெடி சொன்னேன். இப்போது நம்ம இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணக்குள்ளே ஓடக்குள்ளே ஒரு மாதிரி மேலே ஏற்ற இறக்கமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கீழே ஒரு ஸ்லோப் கொண்டுட்டு வரக்குள்ளே நமக்கு ஈக்குவல் லைனாக வரும். ஓகேவா? கீழே நான் வந்து இன்னொரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தா கீழே வந்து நம்ம தைப்போம் இல்லையா, அதுக்கான 1/2 இன்ச் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் ஸ்லோப் வரையணும். இந்த 1/2 இன்ச் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, இதையும் ஜாயின் பண்ணி. இது எதுக்கு ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஷோல்டர் எப்பயுமே நேராக இருக்காது. இதுதான் ஷோல்டர். நெக்கிலேருந்து ஷோல்டர் வருது அப்படின்னா நேராக வந்து இப்படி வராது. ஒரு மாதிரி அழகான ஒரு கேர்வாக தான் வரும். இப்படி தான் கேர்வாக தான் வரும். ஒரு ஸ்லோப் மாதிரி வரும் நெக்கு கிட்ட. ஸோ அதனால தான் இந்த 1/2 இன்ச் வச்சுட்டு ஒரு ஸ்லோப் ட்ரா பண்ணுறோம். இவ்வளோ தான் ஃப்ரண்ட் பேட்டர்ன். இதில் நம்ம சீம் அலவன்ஸ் எவ்வளோ வேணுமோ விட்டுக்கலாம். நான் மீதி வந்து 1 இன்ச் இருக்குது. நான் 1 இன்ச் அப்படியே சீம் அலவன்ஸ்க்கு விட்டுட்டு கட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்கை கட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு தனியாக எடுத்து கட் பண்ணிக்கணும். நீங்கள் ரெண்டுத்தையும் ஒரே அட்டம்ப்ட்லேயே கட் பண்ணக்கூடாது. இதில் நீங்கள் ஜிப் வைக்கிறதுனால வச்சுக்கலாம், பட்டன் சூட்ஸ் எது வைக்கிறதுனாலுமே வச்சுக்கலாம். இதில் நான் வந்து உங்களுக்கு ஜிப் வச்சு காட்டுறேன். நம்ம எவ்வளோ விட்டுருக்கோம் அப்படின்றத மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்து கரெக்டாக 1 இன்ச் விட்டுருக்கேன். இப்போது இதோட ஒரு பார்ட்டை எடுத்துகிட்டு ஒரு பார்ட் மட்டும் கட் பண்ணேன். ஏன்னா ஒன்று தான் ஃப்ரண்ட்டில் வரும், இன்னொன்று பேக்கில் போயிடும். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டை மட்டும் எடுத்து ஈக்குவலாக வச்சுட்டு இந்த கர்வை கட் பண்ணுறோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கான நெக்கையுமே கட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நமக்கு இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். எனக்கு வந்து வச்சு பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியுது, அதனால் நான் வந்து வெட்டலை.
எழுதி வைக்கலை. ஸோ நம்ம ஃப்ரண்ட்டு பேக் எடுத்துக்கிட்டோம், ஸ்கர்ட் பார்ட்டும் எடுத்துக்கிட்டோம். அண்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஃபார்முலாஸ் கொடுத்தா உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ், இந்த சைடே ஸ்லீவுக்கு பார்த்துடலாம். நமக்கு ஸ்லீவோட ஹைட் பார்த்திங்கன்னா 5 இன்ச், ஸ்லீவோட சைஸ் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு. இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு, இதோட அகலம் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு. 10 இன்ச்சில் நம்ம பாதி தான் இந்த சைடு வைப்போம், அதுக்கு 5 இன்ச் தான் வருது. இதுக்கு எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸ்லீவுக்கும் நான் சேம் அதே எடுத்துக்கிறேன், இதே ஃபோல்டில் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஸ்லீவுக்கும் நம்ம பாடிஸ்க்கு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி 4 லேயராக வேணும். 2 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணி 4 லேயராக வேணும். இதில் நமக்கு 4 லேயர் இருக்குது. அன்ஃபோல்டட் சைடு ஏ சைடு வர மாதிரியும் அன்ஃபோல்டட் சைடு ஆப்போசிட் சைடு போகிற மாதிரியும் நான் வச்சுக்கிட்டு இந்த கோடை நான் போட்டுக்கிட்டேன். ஸ்ட்ரெயிட் லைன் ஜிக்ஸாக்காக இருக்குது, போட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. எப்பயுமே ஸ்ட்ரெயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அன்கர்வியாக இருக்கிறத ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நான் வந்து 1 இன்ச் வந்து விட்டுக்கிறேன். இது எதுக்கு விட்டுறேன் பார்த்தீங்கன்னா ஸ்லீவை மடித்து தைக்கிறதுக்கு. இந்த மாதிரி மடித்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் விட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பஃப் ஸ்லீவ் தான் வைக்க போகிறேன். பஃப் ஸ்லீவ் உங்களுக்கு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு பஃப் ஸ்லீவுக்கு உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு பஃப்புக்கு இடம் வேணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 இன்ச் விட்டுக்கிறேன். 1.5 இன்ச் விட்டுட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இதில் தான் நம்ம பஃப்பு வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவோட ஹைட் வந்து 5 இன்ச். நம்ம பஃப் ஸ்லீவ் வைக்கிறோம். இப்போ 5 இன்ச் அப்படின்னா நார்மல் ஸ்லீவுக்கு வச்சிடலாம். பஃப்னா கொஞ்சம் தூக்கின மாதிரி வரும். ஸோ நான் 5.5 வச்சுக்கிறேன். மேலே வந்து சேம் அலவன்ஸ்க்காக நான் 6 இன்ச்சஸ்க்காக வச்சுக்கிறேன். ஏன்னா மேலே நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதுக்கு 1/2 இன்ச் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த 6 இன்ச்சு நான் அப்படியே ஒரு கோடு போட்டுக்கிறேன். நம்ம இப்போ ஸ்லீவ் ட்ரா பண்ணுறது இந்த லைனில் இருந்து தான் பண்ணணும். இது நமக்கு பஃப் வைக்கிற லைன். இப்போது இதை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் செஸ்ட்டு நமக்கு தேவை. கம்பல்சரி நமக்கு ஸ்லீவுக்கு செஸ்ட்டு வந்து தேவை. செஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி நம்ம வைக்கணும். நமக்கு வந்து செஸ்ட்டு வந்து 26 டிவைடட் 4 6.5 இன்ச்சஸ் வருது. ஸோ 6.5 இன்ச்சஸை நான் எப்படி வைக்கணும்னா சேம் இந்த மாதிரி வைக்கக்கூடாது, க்ராஸாக வைக்கணும். இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணணும். இந்த மாதிரி க்ராஸாக வச்சுட்டு மார்க் பண்ணணும். இந்த க்ராஸ் நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டை 8ஆல் டிவைட் பண்ணிடணும். 8ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்கள். செஸ்ட்டு 26 8ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 3.25. அந்த 3.25 இங்கே வைக்கணும். இப்போ இந்த 2 பாயிண்ட்டு ஜாயின் ஆகுது இல்லையா, அதுதான் நமக்கு கேப் ஹைட். இதுதான் நமக்கு கேப் ஹைட். இப்போது இதை ரெண்டுத்தையும் இணைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதை 4ஆக பிரிக்கணும். நான் கையாலே பிரிச்சுட்டு நீங்கள் மெஷரிங் டேப்பு மடித்து வச்சு பிரிச்சுக்கோங்க. இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே, இது வந்து சேம். இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச் கீழே இந்த மாதிரி நீங்கள் கர்வ் பண்ணிவிட்டு இந்த லைன் இருக்கு இல்லையா சென்டர் லைன், இந்த சென்டர் லைனில் கொண்டுட்டு வந்துட்டு இந்த 1/4 இன்ச் லைன்லேருந்து எடுத்துகிட்டு போய் இதில் முடிக்கணும். சேம் நம்ம பேக்குக்கு என்ன பண்ணணும், இதிலேருந்து அப்படியே பேக் இதில் அப்படியே ஜாயின் பண்ணிடணும். இது ஃப்ரண்ட் அண்ட் இது பேக்கு. இதுக்கு நான் ஒரு கால்குலேஷன் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம லென்த்து வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த அகலத்தை வைக்கிறோம். அகலம் வந்து எனக்கு 5 இன்ச். லென்த்து வச்சுட்டு அகலத்தை வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம செஸ்ட்டு ஒரு 4ஆல் டிவைட் பண்ணுறோம். செஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணக்குள்ளே நமக்கு 6.5 இன்ச்சஸ் நமக்கு கிடச்சிது. 6.5 இன்ச்சை நான் க்ராஸாக வச்சுக்கிறேன். இதிலேருந்து இந்த ஹைட் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டை 8ஆல் டிவைட் பண்ணணும். செஸ்ட்டு 8ஆல் டிவைட் பண்ணக்குள்ளே எனக்கு 3.25 இன்ச்சஸ் கிடச்சிது. அதை நான் இங்கேருந்து இங்கே வச்சுக்கிறேன். இது வந்து கேப் ஹைட்டு, கேப்போட ஹைட்டு. அண்ட் பார்த்திங்கன்னா இது ஆம் ஹோலோட சைஸு. ஆம் ஹோல் சைஸ் இந்த நோட்ஸ் நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக சென்ட் பண்ணுறேன். இது ஆம் ஹோலோட சைஸு. இதில் தான் இப்போ என்ன பண்ணணும், 4ஆக பிரிச்சுக்கணும். இதில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி 1 2 3 4 மொத்தம் நடுவில் 3 லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு 0.5 1/2 இன்ச்சு மேலே ஆரோ மார்க் போட்டிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு அந்த லைன் சேம், நெக்ஸ்ட்டு லைன் கீழே 1/4 இன்ச்சு, அப்புறம் நெக்ஸ்ட் லைன் சேம். இதை இப்போ கர்வ் பண்ணணும். இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு. பேக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இதில் முடிச்சிடணும், அதுதான் பேக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம், அதே 1 இன்ச் நம்ம கைக்கும் விட்டுடலாம். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பஃப் ஸ்லீவ் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான இடம் விட தேவையில்லை. இதிலேருந்து டேரெக்டாக நீங்கள் மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸ்லீவை. ஃபஸ்ட்டு நான் பேக்கை தான் கட் பண்ணுறேன், எப்பயுமே பேக் தான் கட் பண்ணணும். பேக் கட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டிருக்கேன், ஏன்னா இது வரைக்கும் நமக்கு மடித்து தைக்கணும் அப்படின்னு தெரியறதுக்காக. அண்ட் சென்டரில் ஒரு நாட்ச் போட்டிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு சென்டர் அப்படின்னு தெரியறதுக்காக. இதில் நான் என்ன பஃப் சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேதரிங் பண்ணுற பஃப் தான் நான் அதில் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டை கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டுன்ற ஒரு அடையாளத்துக்கு ஒரு கட் பண்ணிக்கணும், நாச்சஸ். இது பேர் நாச்சஸ், அரக்குன்னு சொல்லுவாங்க தமிழில். இதுதான் ஸ்லீவ். நம்ம எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அந்த ஃபேப்ரிக்கை கரெக்டாக நீட்டாக கட் பண்ணிவிட்டு மீதி இருக்க ஃபேப்ரிக்கை எடுத்து வச்சுக்கலாம். பட் வேறு எதாவது யூஸ் ஆகும். நம்மக்கிட்ட ஸ்லீவ் பார்ட் கிடச்சிருக்கு, அம்பர்லா ஸ்கர்ட் பார்ட் கிடச்சிருக்கு, அண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் கிடச்சிருக்கு. இதில் வந்து ஜிப் வைக்கிறது அப்படின்னு தான் சொல்லித்தர போகிறேன். அண்ட் க்ராஸ் பீஸ் வைக்கணும். க்ராஸ் பீஸ் உங்களுக்கு வந்து கட் பண்ண தெரியும் இல்லையா, மீதி இருக்க ஃபேப்ரிக்கில் க்ராஸ் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. ஜிப் வைக்கிறதுக்கு பட்டி, அது வந்து நீங்கள் தோராயமாக ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க, நம்ம ஸ்டிச் பண்ணக்குள்ளே கட் பண்ணிக்கலாம். ஒரு 2 இன்ச்சுக்கு அதோட ஹைட் எடுத்துக்கோங்க, ஒரு 10 இன்ச்சு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஸ்டிச்சிங் பார்க்கலாம். நம்ம கிளாஸில் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட் மட்டும்தான் இருக்குது. மந்த்லி ஒரு பேட்ச் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து நாங்கள் கைட் பண்ணுவோம். அண்ட் இந்த நோட்ஸ் எல்லாம் நான் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.